வணக்கம். அருவியாய் சத்தமிடும் பொழுதுதான் தண்ணீரை வியந்து பார்க்கிறோம். குளத்தில் அடங்கியுள்ள நீரின் மௌனம் ஒருபோதும் புரிந்து கொள்ளப்படுவதில்லை. அருவியாய் கொட்டும் பொழுதுதான் தண்ணீரின் அழகை நாம் உணர்கிறோம். சலசலக்கும் சத்தம், மின்னல் போல தெரிக்கும் நீர்த்துளிகள் என தண்ணீரின் அழகை கண்டு வியக்கிறோம். ஆனால் அமைதியாக தேங்கி நிற்கும் குளத்தின் நீரின் ஆழத்தின் மௌனத்தை நாம் கவனிக்க தவறிவிடுகிறோம். அருவி ஆர்ப்பரித்து நம் கவனத்தை ஈர்க்கிறது. ஆனால் குளம் அமைதியாக இருந்து நம் தாகத்தை தீர்க்கிறது. அருவி அழகாக இருக்கிறது, குளம் பயனுள்ளதாக இருக்கிறது. இது நம் வாழும் வாழ்க்கையிலும் பொருந்தும். சத்தமாக பேசுபவர்கள், ஆர்ப்பாட்டம் செய்பவர்கள் நம் கவனத்தை ஈர்ப்பார்கள். ஆனால் அமைதியாக இருப்பவர்கள், அமைதியாக வேலை செய்பவர்கள் நம் வாழ்வுக்கு அர்த்தம் சேர்ப்பவர்கள். அது போலத்தான் நம்ம வாழ்க்கையிலும் சிலர் அமைதியா இருந்து சத்தமே இல்லாம பல அற்புதமான செயல்களை செஞ்சு முடிப்பாங்க. ஆனா வெளியில தெரியவே தெரியாது, அவ்வளோ அமைதியா இருப்பாங்க. ஆர்ப்பாட்டமே இல்லாம சில அற்புதமான செயல்கள் நடந்தேறும். ஆனா சில இடத்துல பயங்கர ஆர்ப்பாட்டம் இருக்கும், அங்க உள்ள பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, சத்தம் தான் பெருசா இருக்கும். அருவியின் அழகு தற்காலிகமானது, ஆனா குளத்தின் மௌனம் நிரந்தரமானது. எனவே சத்தத்தை விட அமைதிக்கு மதிப்பளிப்போம். ஆர்ப்பாட்டமான செயல்களை விட அமைதியான செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? குளம் போல அமைதியாக இருந்து ஆற்றல் மிக்க செயல்களை செய்ய வேண்டும். செய்யலாமா?